சோம்ப்ரேரோ வில்ஷியாவ் பாரம்பரியம் மிக்க கருப்பு வெள்ளை நிறம் கொண்ட விளிம்புள்ள தொப்பி. ஜெனு கலாச்சாரத்தின் மிகவும் முக்கியமான அடையாளம் என்றே கூறலாம். ஜெனு கலாச்சாரம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. இந்த விளிம்புள்ள தொப்பிகளை தயாரிப்பது இங்குள்ள 1000 குடும்பங்களின் வாழ்வாதாரமாகவும் முக்கிய வருமானமாகவும் உள்ளது. தலைமுறையாக இந்த தொப்பிகளை செய்வதை தொழிலாக கொண்டுள்ளனர் இங்குள்ள மக்கள். சோம்ப்ரேரோ வில்ஷியாவுக்கு கொலம்பிய ஸ்பானிஷ் மொழியில் திரும்பு தொப்பி என்று பொருள். சோம்ப்ரேரோ வில்ஷியாவ் 35,000 மக்களை கொண்ட டுஷின் என்ற ஒரு சிறிய கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டுள்ளது. வில்ஷியாவ் என்ற வார்த்தைக்கு கொலம்பிய வட்டார வழக்கில் திரும்பி என்று அர்த்தம். தொப்பியின் திரும்பியுள்ள தன்மையே இந்த பெயரின் காரணமாக கூறப்படுகிறது. சோம்ப்ரேரோ வில்ஷியாவ் தேசத்தின் கலாச்சார பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார் சமூக ஆர்வலர் பிளாங்கா முனோஸ். Vive de la artesanía, ya sea porque la comercialice, ya sea porque la tinture, ya sea porque elaboren accesorios. தொப்பியின் தரம் தொப்பியை நெசவு செய்யும் போது எத்தனை இதழ்கள் ஒன்றாக சேர்ந்து ஜோடிகளாக பின்னப்படுகிறது என்பதால் தான் தீர்மானிக்கப்படுகிறது. மேலும் நெகிழ்வான தொப்பிகள் தான் உயர்தரமானதாக இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. தொப்பிகளை செய்வது ஒரு நீண்ட செயல்முறை ஆகும். முதலில் கானா ஃபிளெச்சா என்று அழைக்கப்படும் ஒரு வகையான பிரம்பு வெட்டி உலர்த்தப்படுகிறது. அதன் நரம்புகள் கத்திகளை பயன்படுத்தி நீக்கப்படுகின்றன. அவை வெள்ளை நிறமாக மாறும்போது வண்ணம் படி வரிசைப்படுத்தப்படுகின்றன. மண் பயன்படுத்தி நிறம் பூசப்பட்டு கருமையான நிறத்தை அடைந்த பின் உலர்த்தப்படுகின்றன. இவ்வாறான தொப்பிகளை குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் தயார் செய்கின்றனர். தாத்தா, பாட்டி, குழந்தைகள் என்று அனைவராலும் பின்னப்படுகிறது. டுஷியின் மிகவும் முதன்மையான நெசவாளர்களில் ஒருவர் ஒடாலிஸ் மொராலிஸ். கை இல்லாமல் பிறந்த இவர் தன் கால்களை தனது ஆயுதங்களாக பயன்படுத்தி வருகிறார். Le ponen a uno a los 5 años, como todo niño que tenga sus capacidades. Igual pues yo comencé a los 8 años por mi capacidad que es diferente, que carezco de los miembros superiores ya que es por naturaleza. Entonces pues mis hermanos, mi mamá tienen esto en la sangre y de verdad que nuestra cultura es lo más importante. கைகளை பயன்படுத்தி ஒரு அளவுக்கு தயாரித்து முடித்த பிறகு தொப்பி ஒன்றாக தைக்கப்படுகிறது. நெசவு தரத்தை பொறுத்து ஒரு தொப்பியை முடிக்க ஒரு நாள் ஆகுமா அல்லது ஒரு மாதம் ஆகுமா என்று கணிக்கப்படுகிறது. கிறிஸ்டி சினிமா செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.